அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் சிறந்த படைப்பு மனிதர்கள், சிந்தனையாளர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், எது சரியானது எது பிழையானது என்பதை பிரித்து அறிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதர்கள். எனவேதான் அல்லாஹ் நபி அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த நபி அவர்கள் ஊடாக லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அந்த தூதர் எதையெல்லாம் உங்களுக்கு கொள்கையாக வழிகாட்டியாக வழிகாட்டினாரோ அதையெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அந்த மனிதனுடைய சூழல் எப்படி இருக்க வேண்டும், மறுமைக்காக வேண்டி தன்னை எப்படி தயார்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளில் அழகான வழிகாட்டல் செய்திருக்கின்றார்கள். ஒரு எந்த அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். தொழுகையா, அது இப்படித்தான் இருக்க வேண்டும். நோன்பா, அது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஹஜ்ஜா, அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை ஒரு முன்மாதிரியாக இருந்து, ஒரு முன்னோடியாக இருந்து, இப்படி நீங்கள் செய்யுங்கள், நீங்கள் நினைத்த மாதிரி செய்ய வேண்டாம், நீங்கள் நினைத்த மாதிரி செய்தால் அது பிழையான ஒரு நிலைக்கு போய்விடும் என்ற அம்சங்களையும் அல்லாஹ் குர்ஆன் ஊடாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எச்சரிக்கக்கூடிய நிலையை நாங்கள் கவனிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாத்தின் பார்வையில் கடன் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, கடனோடு இரண்டரை கலந்திருக்கக்கூடிய நிலையை நாங்கள் கவனிக்கலாம். யாருக்கும் கடன் தேவை. எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், உச்சக்கட்டமான கோடீஸ்வராக இருந்தாலும் கடன் எடுக்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதை உலக நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாம் கடனை நீங்கள் எப்படி எடுக்கலாம் என்பதற்கு வழிகாட்டுது. ஒரு ஒழுங்குமுறை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நிலையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்றை நடைமுறைப்படுத்தும் என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒன்றை நாங்கள் கவனித்து அதை நடைமுறைப்படுத்தினால் அது சுபிட்சமாக இருக்கும். நாம் நினைத்த மாதிரி நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் அதுவே எங்களுக்கு எதிரியாக அமைந்துவிடும். நாங்கள் பார்க்கலாம். கடனை பொறுத்தவரை கடன் கொடுக்கக்கூடியவரும் கடனை எடுத்தவரும் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் வழிகாட்டுது. இரக்கத்தோடு, அன்போடு, புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பகுதியை சொல்லி காட்டுகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு பகுதியை எடுத்து பார்த்தால் சில கடைகளில் போட்டிருப்பார்கள், கடன் அன்பை முறிக்கும் போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்று சொன்னால், நம்பி கொடுத்திருப்பார், நம்பி கடன் கொடுத்திருப்பாங்க, கடையில் சாமான வாங்கிட்டு போயிருப்பாங்க அல்லது பணத்தை எடுத்திருப்பாங்க, இவர் துரோகம் செஞ்சிருவார், மோசடி செஞ்சிருவார். எனவே இருந்த நட்பு, உச்சக்கட்டமான நல்ல ஒரு உறவுக்காரர் அல்லது நட்பு வட்டாரம் என்ற அடிப்படையில் நல்லா இருந்திருப்பாங்க. எது பிரிக்குது? இந்த கடன் உரிய முறையில் கொடுக்கல அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, இதனால என்ன நடக்குன்னு சொன்னால் பிரிவுகளும் பிளவுகள் நடக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னொரு பகுதி இருக்குது, கடன் அன்பை வளர்க்கும் என்றும் இருக்குது. எப்படி கடன் அன்பை முறிக்கும் என்று இருக்கின்றதோ அதே போன்று கடன் அன்பை வளர்க்கும் என்றும் இருக்குது. சில நேரம் சில சொல்லுவாங்க, இவரோட எனக்கு கடன் தந்தாரு, அந்த கடன் மூலமாக நான் வியாபாரம் செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்தேன் என்று நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கலாம். எனவே இதற்கெல்லாம் இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது என்பதைத்தான் இன்றைய ஹுத்துபாவில் சுருக்கமாக சில தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா முதலாவதாக 5வது அத்தியாயம் 2வது வசனத்தில் பொதுவாக சொல்லி காட்டுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களிலும் இறையச்சமான விஷயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்குதோ, நன்மை என்ற அடிப்படையில், நல்லறங்கள் என்ற அடிப்படையில், அதே போன்று இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய காரியங்கள், ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் எல்லை மீறக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கக்கூடாது என்று
ஒரே வசனத்தில் இரண்டையும் சொல்றான். ஒன்று, இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஒத்தாசை கொடுங்க, ஒத்துழைப்பு பங்களிப்பு செய்யுங்க, இதுக்கு நீங்க நெருங்கிறாதீங்க. பாவமான காரியங்களுக்கு ஒருவர் பாவத்தில் ஈடுபடுகின்றார், பாவத்தை செய்கின்றார், அவருக்கு நீங்க பங்காளியா போயிடாதீங்க, அவருக்கு நீங்க துணையா போயிடாதீங்க என்று இரண்டையும் ஒரே வரியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப கடன் என்பது ஒரு நல்ல விஷயம், நன்மையான விஷயம். நிறைய நன்மைகளை நாம் பிறகு நாங்கள் சுட்டி காட்டுவோம். நல்ல விஷயம். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் உதவியாக இருக்கலாம். பொதுவாக கடனை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கடன் எடுத்திருக்கிறாங்க. தனது கவசத்தை, கேடயத்தை அடைமானமாக வச்சு என்ன செய்றாங்க, கடன் எடுக்கக்கூடிய செய்திய புகாரில 2513வது ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். இஷ்தரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மினல் யஹூதி தஆமன், ஒரு யஹூதி இடத்துல உணவை என்ன செய்றாங்கன்னா வாங்குறாங்க. எதுக்கு? வரஹனஹு திர்அஹு, அவருடைய கேடயத்தை அடமானமாக வச்சு என்ன செய்றாங்க, ஒரு யூதன் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பொருளை வாங்கக்கூடிய செய்திய புகாரில 2513வது ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம். அவை எல்லோரும் தேவை உடையவர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கடன் வாங்க வைக்கும். இப்ப நபி அவங்களுக்கு பசி, அந்த பசியை தீர்ப்பதற்காக வேண்டி உணவு தேவை. உணவு தேவை என்ன செய்யறது? சரி, நமது பொருளை அடமானம் வச்சு என்ன செய்வோம், நம்ம உதவியை எடுப்போம் என்று எடுக்கிறாங்க. அன்புக்குரியவர்கள், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முஸ்லீம்கிட்ட கொடுக்காம ஒரு அந்நியன்ட்டு ஏன் கொடுத்தாங்கண்டா, முஸ்லிம்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் எடுக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பொருளை எடுத்துட்டு உணவை கொடுப்பாங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, சும்மா அள்ளி கொடுப்பாங்க. ஆனா ஒரு வழிகாட்டல், இப்படித்தான் இருக்க வேண்டும். நட்பு என்பது ஒரு பகுதி, அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் என்பது இன்னொரு பகுதி. அது இப்படித்தான் இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்றாங்கன்னு சொன்னால், ஒரு அந்நியனிடத்தில் ஒரு கேடயத்தை வச்சு என்ன செய்றாங்க, கவசத்தை வச்சு அந்த உணவை பெறக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கலாம். அதே போன்று கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் இங்க விடுற மிஸ்டேக் தான். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், குர்ஆனுடைய வசனங்களை நீங்க அலட்சியப்படுத்தினால், ஹதீஸுடைய உபதேசங்களை நீங்க அலட்சியப்படுத்தினால் நீங்க தான் விபரீதத்தை சுமக்க வேண்டிய வரும். அல்லாஹ் என்ன சொல்றான், கடனை பற்றி சொல்லக்கூடிய நீண்ட பெரிய வசனம், 2வது அத்தியாயம் 282வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டே போறான், கடனை பத்தி தனியே பேசுறான். அப்ப கடன் என்பது அத்தியாவசியமான ஒன்று என்ற அடிப்படையில தான் அல்லாஹ் என்ன செய்றான், அந்த வசனத்துல விரிவா சொல்றான். முதல்ல என்ன சொல்றான்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமான் கொண்ட மக்களே, இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மா, ஒரு தவணை வரை நீங்கள் கடனை கொடுத்தால் ஃபக்துபூஹு, அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ரப்பு உபதேசம் செய்றான். அல்லாஹ்வுக்கு தெரியும் மனுஷனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, மனிதன் எப்படிப்பட்டவன். அதனால தான் அல்லாஹ் நிறைய உபதேசம். அது முக்கியமானது என்ன, நீங்கள் கடனை கொடுத்தால் என்ன செய்யுங்க, ஃபக்துபூஹு, அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். ஃபல் யக்துப் பைனக்கும் காத்திபுன் பில் அத்ல், உங்கள் எழுதக்கூடியவர் நீதமான முறையில் என்ன செய்யுங்க, அந்த கடனை எழுதிக் கொள்ளட்டும் என்ற தகவல் 2வது அத்தியாயம் 282வது வசனத்தில் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எழுதுங்கன்றான். நம்ம இங்க தான் கோட்டையை விடுறோம், நம்ம எழுதுறது இல்லை. ஏன் எழுதுறது இல்லைன்னு சொன்னால், இவர் என் உறவுக்காரர், இவர் என் பிசினஸ் பார்ட்னர், இவர் எனக்கு நெருக்கத்துக்குரியவர், இவர் எனக்கு அப்படி நம்பிக்கை என்ற அடிப்படையில் நம்ம உலகத்தை வச்சு என்ன செய்யறோம், எழுத தேவையில்லை, விட்டுருவோமே. 1 லட்சம் எடுத்திருக்கிறார், 5 லட்சம் எடுத்திருக்கிறார், 1 கோடி எடுத்திருக்கிறார், இவரை எனக்கு அப்படி ஃபிட், அப்படி எனக்கு நெருக்கம், இவர் மோசடி செய்ய மாட்டார், இவர் ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கணும். ஆனா அல்லாஹ் ஒரு ரூல்ஸ் சொல்ற நேரத்தில், அல்லாஹ் சில நிபந்தனைகளை சொல்ற நேரத்தில் அதுக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும். எவ்வளவு தான் உறவா இருந்தாலும்,
எவ்வளவுதான் நெருக்கமான ஒரு நண்பனாக இருந்தாலும், எவ்வளவுதான் உச்சக்கட்டமான நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் ரப்பு சொல்றான் எழுதுங்க. இன்னைக்கு நிறைய நாங்க பார்க்கிறோமா இல்லையா? நிறைய நாங்க பார்க்கிறோம். நம்பிக்கைக்கு கொடுக்கறாங்க, எடுக்கிறாங்க, உரிய நேரத்தில் கொடுக்க முடியல, பிரச்சனை வருது. இப்பதான் பிரச்சனை வருது. இவர் நம்பினார், இவர் ஏமாத்த மாட்டார், மோசடி செய்ய மாட்டார், நம்பிக்கையானவர், தருவார், நல்ல தொழில் செய்கிறார், வியாபாரம் செய்கிறார், கொடுத்தாரு. இப்ப பிரச்சனை வருது. உரிய நேரத்தில் பணம் கிடைக்கல, காலம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது, வாய்த்தர்க்கம் பிரச்சனை வருது, அடிதடி பார்க்கிறோமா இல்லையா? கடைசி என்னது? முடிஞ்சா எடுத்துக்கோங்க, முடிஞ்சா எடுத்துக்கோங்க. போலீஸுக்கு போறாங்க, கடைசியில் நீதிமன்றம். பார்க்கிறோமா இல்லையா? கடன் கொடுத்தவர் அலையக்கூடிய காட்சி நிறைய நாங்க பார்க்கிறோம். சவால், முடிஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க. என்ன வாய்த்தர்க்கம் வந்து 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 பிரச்சனை முத்திருச்சு. எந்த அளவுக்கு நம்பினாரோ, எந்த அளவுக்கு நட்புன்னு சொன்னாரோ, நம்பிக்கைன்னு சொன்னாரோ, அதெல்லாம் உடைஞ்சிருச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனவே அன்புக்குரியவர்களே, ரப்பு ஒரு விஷயத்தை சொல்றாண்டா, அது நம்ம மீறி நடப்போம்னு சொன்னால், நாங்க நல்லா குர்ஆன் சொன்னாங்க இல்லையா? அதாவது கடலிலும் தரையிலும் குழப்பங்கள் நடப்பதற்கு காரணம் பிமா கஸபத் ஐதீன் நாஸ். நீங்க தேடிக்கொண்டு, நீங்க தேடினது ரப்பு சொல்ற எழுதி கொள்ளுங்க. கடைசியில் போகுது போலீஸ், சரி வரல வழக்கு, அது போகும் ஒரு காலம். அதுக்கு செலவழிக்கிறத ஒரு வகை, ரெண்டு தரப்புலையும் செலவழிப்பாங்க. இவர் பணத்தை கொடுத்துட்டு அங்க பேசக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஒரு தொகை செலவழிக்கிறது, நீண்ட காலம். அதுக்கு பிறகு தீர்ப்பு எப்படி வருது? இவர் சொல்லுவார், எனக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. உலக ரீதியாக அவர் அதைத்தான் பார்ப்பார், தீர்ப்பு அளிக்கக்கூடியவர். சரி, மாசம் மாசம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கழிச்சிருங்க. ஒரு கோடியை 50 லட்சத்தை 25 லட்சத்தை சொலையா வாங்கினவர், சரி 5000 எனக்கு கொடுங்களே, தீர்ப்பு வந்துடும், முடிஞ்சு. யோசிக்கணும். எனவே எங்களுக்கு எழுதியிருந்தால், அல்லது நபி அவங்க ஒரு வழிகாட்டினாங்க இல்லையா, ஒரு பொருளை வச்சு எடுங்க. அப்ப பணம் தரல, அவர் வந்து எல்லை மீறாரு, மோசடி செய்யறாருன்னு சொன்னால், அவருடைய வீடு இருக்குது, அல்ல அவருடைய வாகனத்துடைய பத்திரம் இருக்குது, என்ன செய்யலாம்? அதை வச்சு ஒரு முடிச்சு கொள்ளலாம். நிறைய நாங்கள் கவனிக்கிறோம் என்று சொன்ன அன்புக்குரியவர்களே, எச்சரிக்கை எடுத்தவங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம உலகத்துல தப்பிச்சிடலாம். உலகத்துடைய போலீஸ், உலகத்துடைய நீதிமன்றம் எல்லாம் கண்ண விரல விட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம். மறுமை என்ற ஒரு நீதிமன்றம் இருக்குது, அந்த மன்றத்தில் யாரும் தப்பிக்க இயலாது. அங்க இருக்குது. இங்க தப்பிச்சு அவரை என்ன பேசலாம், அவரை மனநோகடிக்கலாம், தந்தவரை சோர்ந்து போய் விடுவார், விட்டுட்டு ஒதுங்கி விடுவார். நீங்க தப்பிச்சேன் பொழைச்சேன், இனிமே அவர் நெருங்க மாட்டார். சில ஆட்களை வச்சு மிரட்டுறது, ஆளை வச்சு மிரட்டுறது. என்ன பார்க்கிறாங்க, இவர் கொஞ்சம் நோஞ்ச மாதிரி இருக்கிறாரு, அல்லது கொஞ்சம் பலகீன மாதிரி இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? 4 பேருக்கு பணத்தை கொடுத்து மிரட்டுவோம். அப்படியெல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். உலகத்தில் செய்யலாம், உலகத்தில் மிரட்டலாம், மறுமையில் சிக்கிக்கொள்ள வேண்டிய வரும். இருக்கிற அமல்களையும் நன்மையும் கொடுத்து விட்டு சில நேரங்களில் நரகத்துக்கு போகக்கூடிய சூழலும் உருவாகிவிடும். நம்ம எச்சரிக்கையா இருக்க என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய தலைப்பின் ஊடாக சில தகவல்கள். அதே போன்று பாருங்கள், பொதுவாக கடன் கொடுத்தோர் கொஞ்சம் இறக்கமா நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுது. இந்த உச்சகட்டமா அவருக்கு சொர்க்கத்தையும் கொடுக்குது. அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு கடன் வாங்கி இருக்கின்றார். இஸ்லாம் சலுகையை கொடுக்க சொல்லுது. ஒரு அழகான நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுது. ஒரு மனிதர் மரணிச்சிட்டார், இறந்து போயிட்டார். இந்த நேரத்தில் அவரை எழுப்பி, நீ உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்கள் என்ன என்று கேட்கப்படுது. அவர் சொல்றார், நான் பெருசா அமல்கள் செய்யல, இருந்தாலும் நான் ஒரு செல்வந்தர், நான் நிறைய பேருக்கு என்ன செஞ்சேன்? கடன் கொடுத்தேன், கடன் கொடுத்து அந்த கடனை வசூலிப்பேன். யாரு கடனை தருவதற்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுப்பேன். ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல தாரன்னு சொன்னவங்க தர முடியல, எனக்கு தெரியுது, நான் என்ன செய்வேன்?
அவகாசம் இன்னும் கொடுப்பேன், இன்னும் அவகாசத்தை கொடுப்பேன். சில நேரங்கள்ல அவர் உண்மையிலேயே விழுந்துட்டார், உண்மையிலேயே லொஸ்ட் ஆயிட்டார் என்று எனக்கு தெரிஞ்சால் நான் அப்படியே தள்ளுபடி செஞ்சிருவேன், நான் அப்படியே மன்னிச்சு விட்டு விடுவேன் என்று சொல்லக்கூடிய செய்தி புகாரில 2391வது ஹதீஸ் இலக்கத்தில் கவனிக்கலாம். அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன பதில் சொல்றான்டா, நானும் உனது எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவேன். இன்னொரு ஹதீஸ்ல, நீ அவருக்கு தள்ளுபடி செய்ததன் காரணமாக, நீ இரக்கம் காட்டி தள்ளுபடி செய்ததன் காரணமாக உனக்கு நான் சொர்க்கத்தை தருகின்றேன். அந்த அளவுக்கு இரக்கமா நடந்து கொள்ளணும், நல்லமா நடந்து கொள்ளணும். காரணம், அல்லாஹ் எனக்கு இந்த சொத்தை தந்தான், அல்லாஹ் எனக்கு இந்த செல்வத்தை தந்தான், நான் உதவி செஞ்சேன், உண்மையில் அவரை நெருக்கடியில் மாட்டிக்கிட்டார், ஆகவே அவர் மன்னிச்சிருவோம், விட்டு கொடுத்து விடும் என்று நீங்க தாராள தன்மையை காட்டினால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் அவன் தாராள தன்மையை காட்டுவான். அல்லது அவகாசத்தை கொடுத்தாலும் அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான் என்ற தகவலைத்தான் இந்த செய்தி நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வ இன் கானது உஸ்ரத்தின், அவர் உண்மையிலே கஷ்டத்தோடு இருக்கிறார், கடன் வாங்கியவர் கஷ்டத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் மைசரா, அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, அவருக்கு என்ன செய்யுங்க, ஒரு வாய்ப்பை கொடுங்க. அல்லது அல்லாஹ் சொல்றான் வான் தஸத்தகு கைருல் லக்கும், ஒரு வாய்ப்பை கொடுங்க, அல்லது சதக்கா விட்டுருங்க. அதுங்க சதக்கா விட்டீங்கன்னு சொன்னால் கைருல் லக்கும், அது உங்களுக்கு நலவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் விளங்கி கொண்டால், அறிந்து கொண்டால் அது நலவாக இருக்கும் என்ற செய்தி 2வது அத்தியாயம் 280வது வசனத்தில் பார்க்கலாம். பல்ல என்ன சொல்றான், உண்மையிலே ஒரு கஷ்டம் எங்களுக்கு விளங்குது, கடன் கொடுத்திருக்கிறேன், அவர் கடன் தாருன்னு சொல்லியிருந்தார், கடனை தர முடியாம தத்தளிக்கிறார், நெருக்கடியில் இருக்கிறார், அவருடைய பிசினஸ் அப்படித்தான் இருக்குது, எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னால் அவகாசம், அல்லவே சொல்ல அவகாசம் கொடுங்கன்றான். அப்படி நீங்க அதை விட்டு கொடுத்தீங்கண்டா, சதக்காவாக போட்டு விட்டு கொடுத்தீங்கண்டா கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது. அத சிறந்ததுதான் சொர்க்கம். ஹதீஸ் ஊடாக அல்லாஹ் தெரிவிக்கிறான், சொர்க்கம், பாவங்கள் மன்னிக்கப்படும், அது உங்களை பொறுத்து, உங்களுடைய தன்மையை பொறுத்து. ஒரு முறை கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லா இப்னு ஹத்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்திருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹர்தத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் கடன் கொடுத்திருக்கிறாங்க. பிரச்சனை வந்துருச்சு, பள்ளிவாசல 2 பேரும் சத்தம் போட்டு பேசுறாங்க, ஓன்னு சத்தம் போகுது. நபி அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. நபி அவங்க எட்டி பார்க்குறாங்க, 2 தோழர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஓஹோன்னு சத்தம். நபி அவங்களுக்கு விளங்குது கடன் பிரச்சனை போகுதுன்னு. இந்த நேரத்தில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அழைச்சி சொல்றாங்க, அவர் தான் கொடுத்தாரு, கஅபே அறவாசி இல்லாமக்குங்கன்றாங்க, அறவாசி இங்க விட்டு கொடுங்கன்றாங்க. உடனே அவர் சொல்ல, நபியவங்க சொன்ன சொல்லாச்சே, நபியவங்க வேண்டுகோளுக்கு இடங்க என்ன செய்யறான்னு சொன்னால், உடனே அவர் என்ன செய்யறார், அதை அப்படியே நான் அறவாசியை விட்டு தந்துடுறேன், நான் தந்ததுல அறவாசி நான் விட்டு தந்துடுறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் மற்றவரை பார்த்து சொன்னாங்க, பேலன்ஸை கொடுத்துருங்க, மீதியை நீங்க கொடுங்க என்ற செய்தி புகாரில 471வது ஹதீஸ் இலக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அதாவது சில நேரங்கள்ல எடுக்க முடியாது, கஷ்டம் என்று சொன்னா நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடன் கொடுத்தவர் கடுமையாக நடப்பதற்கு அனுமதி இருக்கு. அதை 2 பக்கத்தையும் வழிகாட்டு, 2 பக்கத்தையும் வழிகாட்டு. ஒரு முறை இது அல்லாஹ்வுடைய தூதருக்கே நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த பொருளை எடுக்கிறாங்க, உரிய நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியல. அந்த யூதன் என்ன செய்யறான், ரசூலுல்லாஹ்ட்ட வாரான், வந்து அதட்டி கேட்கிறான். சில செய்திகள் அந்த மேல போட்டிருந்த ஆடை அப்படி இழுத்து கேட்டதாக வரக்கூடிய செய்தி. அதனாலதான் பக்கத்தில் இருந்த உமர் அவங்க துடிக்கிறாங்க. ரசூல் என்ன சொல்றாங்க, பகால தஅவுஹு, அவரை விடுங்கன்றாங்க. யாரு நபி அவர்கள் மீது கை வைத்தாரோ அல்லது நபி அவர்களை அதட்டி கேட்டாரோ, அப்ப சஹாபாக்களுக்கு பிரச்சனை, எங்கட தலைவர் எங்கட தூதர் நபி இப்படி அதட்டி கேட்கிறார் என்று துடிக்கும் பொழுது, அடிக்க முற்படும் பொழுது நபி என்ன சொன்னாங்க, தஅவுஹு,
அவர் விடுங்க. அவர் நீங்க ஒண்ணு செஞ்சிடாதீங்க. ஃபைனலி சாஹிபில் ஹக்க, அதாவது ஃபைனலி சாஹிபில் ஹக்க மகாலா, அதாவது கடன் கொடுத்தவருக்கு இப்படி நடந்து கொள்வதற்கு உரிமை இருக்கின்றது என்ற தகவலை புகாரில 2401 ஹதீஸ் இலக்கத்தில் பார்க்கலாம். எனவே அன்புக்குரியவர்களே, அப்படி கடுமையா நடப்பதற்கு இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது. ஆனா எல்லை மீறி போய்விடக்கூடாது. கடன் கொடுத்தேன் என்பதற்காக வேண்டி எல்லை மீறி போய்விடக் கூடாது என்ற தகவலையும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டு. அதே போல அல்லாஹ்வுடைய தூதவர்கள் இன்னொரு செய்தி நினைவுபடுத்துறாங்க. ஒரு சில கடன் வாங்கியிருப்பாங்க, இப்ப வசதி வந்திருக்கும், ஆனா கடனை கொடுக்கறத இழுத்தடிச்சிருப்பாங்க. அவருக்கு பணம் இருக்குது, இப்ப கடனை கொடுக்கறதுக்கு நம்ம ஏன் இப்ப கொடுக்க, அவர் நல்லா தான் இருக்கிறார் அப்படி என்ன செய்யறது, இழுத்தடிக்கக்கூடிய நிலையை நாங்க பார்க்கலாம். நபி எங்க சொல்றாங்க, மத்துலுல் கனியி, அதாவது வசதி வந்தவர் இப்படி இழுத்தடிப்பது என்பது, கடனை கொடுக்காம இழுப்பது என்பது லுல்முன், அது ஒரு அநியாயம் என்ற செய்தி புகாரில 2400 ஹதீஸ் இலக்கத்தில் இருக்கு. பணம் கிடைச்சிருச்சு, கடனை வாங்கணும், ஆனா இப்ப மனசு வருதில்ல கொடுக்கறதுக்கு, இவ்வளவு பெரிய தொகையை எப்படி கொடுக்கிறது, அப்ப இன்னும் கொஞ்சம் பெரட்டுவோம் அல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது செய்வோம் என்ன செய்யறது, எடுத்த கடனை உரிய நேரத்தில் கொடுக்காம பணம் கிடைச்சிருச்சு ஆனா கொடுக்க மனசு வருதில்லை. என்ன சொன்னாங்க, லுல்முன்னு சொன்னாங்க. நீங்க அவருக்கு அநியாயம் செய்றீங்க. அநியாயம் என்பது அல் லுல்மு லுல்மாத்தி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல பெரிய இருளாகும். நீங்க இவருக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செஞ்சீங்க என்றால், அவர்கிட்ட அவகாசம் எடுத்தீங்க, அவர்கிட்ட சந்தர்ப்பத்தை எடுத்தீங்க, பணத்தை எடுத்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினான், வழங்கியும் நீங்க கொடுக்காவிட்டால் நீங்க அநியாயம், நீங்க அநியாயம் செய்றீங்க. மறுமையில் அது என்ன செய்யும், பயங்கரமான இருளாக வரும் என்ற தகவலையும் பார்க்கிறோம். அதே நேரம் கடன் எடுத்தவர் இப்ப அவருக்கு கொடுக்க முடியல, அவர் என்ன செய்யறாரு, பிரச்சனை வருது அல்லது பேசுறாங்க, ஒருத்தர் வந்து பொறுப்பெடுக்கிறது, அதையும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு ஆள் கடன் எடுத்திருக்கிறாரு, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, மூன்றாம் நபர் வந்து முன்னுக்கு வரார். சரி அவர் சொல்றாரு தானே கடனை தாரண்டு, இன்னொரு 6 மாசம் அவகாசம் கேட்கிறார் தானே, நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், அவரை கொஞ்சம் அமைதியா விடுங்க என்று ஒருவர் வருவார் என்று சொன்னால் அதுக்கும் இஸ்லாம் வழிகாட்டு. இதா உத்திபியா ஹதுக்கும், உங்களில் ஒருவர் பொறுப்பு சுமத்தாட்டப்பட்டால், கடன் பொறுப்பு சுமத்தாட்டப்பட்டால் அலாம் அலி, அவர் செல்வந்த, அவர் போதுமானால், பொறுப்பெடுக்கிறவர் வந்து யாரும் சாதாரண ஆள் பொறுப்பெடுக்க மாட்டாங்க, அதே போதுமான ஆள் பொறுப்பெடுத்தாலும் அவர் விடுவார். அவர் சொல்றாங்க அலல் மலி, ஒரு செல்வம் உள்ளவர் மீது அது பொறுப்பு சாட்டப்பட்டால் ஃபல் யத்தபி, அவர் என்ன செய்யட்டும், அந்த பொறுப்பு நல்ல முறை நடைமுறை படுத்தட்டும் என்ற செய்தி புகாரில 2287 ஹதீஸ் இலக்கத்தில் நம்ம கவனிக்கலாம். அப்படி இஸ்லாம் சொல்லுது, பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு, அவங்க ரெண்டு பிளவுகள் வராமல் இருக்கிறதுக்கு, மூணாவது ஒரு நல்ல மனசு உள்ளவர், நல்ல தன்மை உள்ளவர், நான் இதுக்கு நான் பொறுப்பா இருக்கிறேன் அல்லது நான் தந்துருவேன், அவருக்காக நான் தாரேன்னு சொல்லி முன்னுக்கு வருவார் என்று சொன்னால் அதையும் இஸ்லாம் என்ன செய்து வழிகாட்டக்கூடிய செய்தியை பார்க்கணும். அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து கடன் எடுக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒரு உபதேசத்தை சொல்லு, கடன் எடுக்கும் பொழுது கொடுக்கணும் என்ற அடிப்படையில் எடுங்கன்னு சொல்லு. அல்லாஹ் சொல்றாங்க, மன் அகத அம்வாலன் நாஸ், யார் வந்து மனிதனுடைய பொருளை, அதாவது பணத்தை அல்லது ஏதோ ஒன்றை எடுக்கின்றாரோ, கடனாக எடுக்கின்றாரோ, யுரீது அதாஹா, அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நாடுகிறார், அந்த எண்ணத்தில் எடுத்தால் அதல்லாஹு அன்ஹு, அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான். நான் கொடுத்துடணும் என்ற ஒரு நல்ல உள்ளத்தோட நல்ல நீயத்தோட கடனை எடுத்தா அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறானா, அவருக்கான வழியை கொடுப்பானாம். அதே நேரத்தில் தொடர்ந்து சொல்றாங்க, ஒமன் அகத, யார் வந்து எடுக்கின்றான், யுரீது இத்லாஃபஹா, அந்த கொடுக்கிற எண்ணம் இல்லை, அவருக்கு எடுக்கிற எண்ணம் தான். எப்படி சரி, அப்படி பேசி இப்படி பேசி 4க்கு மடிஞ்சு 8க்கு மடிஞ்சு சரி என்ன செஞ்சிடணும், எடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் தான் இருக்குது, கொடுக்கணும் என்ற எந்த தேவையும் இல்லை. அப்படி எடுப்பார் என்று சொன்னால் அத்லஃபஹுல்லா, அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா, அதை கொடுக்கூடாம ஆக்கிடுவானாம். அப்படின்னா அவனுக்கு லாபம் கிடைக்காது.
அவனுக்கு என்ன செய்யாது, அதுல பரக்கத் இருக்காது என்ற செய்தி புகாரில 2387வது ஹதீஸ் ரக்கத்துல பார்க்கிறோம். இதையெல்லாம் தாண்டி கடன் உள்ள நிலை ஒருத்த மௌத்தா போயிட்டாருண்டா அது ரொம்ப கேள்விக்குறியா போய். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு வந்து இருக்கிற நேரத்தில் அவனுடைய காலத்தில் ஜனாசாக்கள் தொழுவிப்பதற்கான கொண்டு வரப்படும். முதல் கேள்வி அதான் கேட்பாங்க, இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், சில ஜனாசா தொழுகை வந்தா மக்களுக்கு அறிவிப்பாங்க, இவரை ஜனாசா இந்த ஜனாசா யாருக்கு சரி கடன் தர வேண்டி இருக்கும்னு சொன்னால் அவரோட குடும்பத்தாட்டை வந்து கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க கேட்பாங்க, இந்த இவர் வந்து யாருக்கு சரி கடன் கொடுக்கணுமா, இவர் பொறுப்புல கடன் இருக்குதா? ஓ இருக்குது, இருந்தா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாரு சரி பொறுப்படுத்தி இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. யாரு பொறுப்பெடுக்கலன்னு சொன்னால் உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழ வச்சு கொள்ளுங்க. நபி அவங்க அதில் இந்த தொழுகையில கலந்து கொள்ள மாட்டாங்களாம். கடுமையான ஒரு எச்சரிக்கை. ஏண்டா ஷஹீதோடு ஒப்பிட்டு பேசிய நேரத்தில், அதாவது அவருடைய நேரடியாக சொர்க்கம், ஆனால் கடனை தவிர ஹதீஸை பார்க்கலாம். கடன் இருந்த அந்த அளவுக்கு, ஏன்னா அது வந்து மனித உரிமை இல்லையா, பிறருக்குரிய சொந்தமானது. இங்கே ஏதாச்சும் ஏமாத்திட்டு திடீர்னு மவுத்து அவங்க குடும்பத்தார் பொறுப்பெடுப்பாங்க, அல்லது அவரு சரி அவரு மன்னிச்சு விட்டுறேன், அது பெருந்தன்மை. அவர் மௌத்தா போயிட்டார், இனி நாம என் குடும்பத்தை விரட்டிட்டு இருக்கணும், அவங்களே துக்கத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க, நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், பெருந்தன்மை. நிறைய பேர் அப்படி செய்வாங்க. அது மௌத்தா போயிட்டார், அந்த நிலை அது அவங்களுக்கு உரியது. மன்னிக்கிறது பெருந்தன்மை. அது அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, பிள்ளைகளுக்கும் தரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னா கேட்டு எடுக்கலாம், என்றால் அவருடைய உரிமை. அப்போ இந்த உலகத்தில் உள்ள மனித உரிமை என்ற அடிப்படையில் மீறிட்டு ஒருத்தர் போயிட்டார் என்றால், ஏமாத்திரி போயிட்டார் என்றால் மறுமையுடைய நிலை மிக மோசமா இருக்கு. அதே போல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடிக்கடி கடனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். கடன், வறுமை, ஏழ்மை அடிக்கடி நபி அவங்க நினைச்சுவாங்க, அது வந்து பாதுகாப்பு தேடுவாங்க. பொதுவாக அடிக்கடி அல்லாம இனி அவுது மினல் ஃபக்ரி, அதாவது அதை ஏழ்மையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துருச்சுண்டா, ஏழ்மை வந்துருச்சுண்டா அவன் ஹராத்துல போய் கை வச்சிடும். அந்த வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொல்லுவாங்க, நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த இந்தியாவில் அதை அந்த பேட்டி கொடு, சில பெண்மணியை பேட்டி கொடுப்பாங்க அந்த விபச்சாரம் என்ற அடிப்படையில். அதான் வறுமை நிறம் சிவப்பு. சிவப்புன்னா என்ன, இந்த ரெட் லைட் ஏரியா. அவன் பேட்டி கொடுக்குற நேரத்தை அவங்க சொல்லுவாங்க, நாங்க ஏன் இந்த தொழிலுக்கு வந்தோம், எங்களோட மாப்பிள்ளை வேலை இல்லை, சம்பாரிச்சு தாராறு இல்லை, கஷ்டம், பிள்ளையில வாழ வைக்கணும், செய்ய வழியில வேற தொழில் இல்லை, அது அவங்களுடைய இது, அது தவறு. இருந்தாலும் அந்த வறுமை இருக்குது இல்லையா, கஷ்டம் இருக்கு இல்லையா, பிரச்சனை. இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு கடன் வாங்குறதுக்கு ஒரு ஹாஜியார் தாராங்க இல்லை, அந்த ஹாஜியார் தாராறு இல்லை. சில ஆளுக்கு என்ன செய்யணும், கடைசியில வட்டியில போய் கைய வைக்கிறது, பேங்க்ல போய் கைய வைக்கிறது. என்னது, இந்த ஊர்ல எத்தனையோ செல்வந்தர் இருக்கிறாங்க, எங்களுக்கு தாராங்க இல்ல, தரணும் தராவில்லை என்பதற்காண்டி நாங்க ஹராத்துல போயிடக்கூடாது, நல்லா விளைக்கணும். சில சமாளிக்கிறது, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு எல்லாமே வசதியா தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் கட்டுக்கட்டா வீட்டில் அடிக்க வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, ஏதோ அவங்களுக்கு ரொட்டேஷன் தான் போயிட்டு இருக்கும். நீங்க கேட்கிற நேரத்தில் அவர்கிட்ட பணம் இருக்காது. நம்ம என்ன செய்ய நினைக்கிறேன்டா, அவர் பாருங்க இவ்வளவு பெரிய வீடு, இவ்வளவு பெரிய வாகனம், இவ்வளவு பெரிய கடை, இப்படி எல்லாம் இருக்கிறாரு, நல்லா வசந்தமா வாழ்றாரு, நான் ஒரு இவ்வளவு கேட்டேன் தரல, அவர்கிட்ட போனேன் இவர்கிட்ட போனேன், கடைசி எங்க போறது, பேங்குக்கு போறது, வீட்டுடைய டீடை தூக்கிட்டு போறது, வாகனத்துடைய பத்திரத்தை தூக்கிட்டு போறது, அல்லது நகையை போய் அங்க செய்யறதை வைக்கிறது, ஹராமான வழி. அல்ல எல்லாத்தையும் இல்லாமக்கிறோம். ஒன்று இல்லை என்ற அடிப்படையில் ஒரு இடத்துக்கு போய் ஹராத்துல கை வச்சோன்னு சொன்னா அல்லாஹ் ஒட்டுமொத்த அப்படி தூரோடு பிடிங்க எடுத்துருவான். வட்டியோடு நம்ம சம்பந்தப்படுத்துவோம் என்று சொன்னால் அது வாகன ரீதியாக இன்றைக்கு நிறைய நாங்கள் பார்க்கிறோம். அவர் வாகனம் வாங்கிக்கிறார், நானும் பெரிய வாகனம் வாங்கணும், அவர் வீட்டை நல்லா உடைச்சு கட்டுறா, நானும் உடைச்சு கட்டணும், என்ன செய்யறது, வட்டியில போய் கைய வைக்கிறது. அவர் என்ன பார்க்க போறாரு, நான் ரகசியமான முறையில் போய் வீட்டை வச்சு என்ன செய்யணும், வட்டிக்கு பணம் எடுக்கிறேன், அல்லது இவர்கிட்ட வட்டிக்கு பணம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அவருக்கு தெரியவா போகுது, இவருக்கு தெரியவா போகுது, ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அதுல எந்த பரக்கத்தும் இருக்காது. வாகனத்துல போற மாதிரி தான் இருக்கும், நல்லா ஜாம்னு போற மாதிரி இருக்கும். வட்டியோடு சம்பந்தப்பட்ட வாகனம், வட்டியோடு சம்பந்தப்பட்ட வீடு, வட்டியோடு சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் ஜீரோல கொண்டு பாட்டிடுவான். ஒன்றுமில்ல, கடைசியில ஓடி ஒளிஞ்சி இருக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலையால உருவாக்குவான். அன்புக்குரியவர்களே, ஏழையாக இருந்தாலும் கண்ணியமாக வாழ்வோம், ஏழையா இருந்தாலும் நல்ல மாதிரி வாழ்வோம் என்ற அடிப்படையில தவறான முறையில கை வைக்காமலும், எங்களுக்கு சந்தர்ப்ப சூழலை கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தாலும் எடுக்கும் பொழுது நான் கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட நல்லா நிறைய துஆ கேட்டு என்ன செய்யுங்க,
அதை கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி உரிய முறையில் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக.